சாப்பிடணும்ண்ணா. ஒன்றும் இல்லை, நான் இது பண்ணலை. அண்ணா, நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக கோயில் கழிச்சிருப்போங்க. நிறைய பேர் கமெண்ட் பார்த்துருந்தேன் நான். சேரீ அங்கே வந்து கம்மி ரேட்டில் இருக்கும். எனக்கு வந்து சேரீ ஏற்கனவே இருக்குது. எனக்கு வந்து ரெண்டும் பசங்க தான். நான் யாருக்கும் எடுத்து கொடுக்கணுன்னா வந்து வேறு யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். கண்டிப்பாக நான் செய்வேன் நான். அதனால தான் சொல்கிறேன். பொறுமையாகவும் நம்ம எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேரீ சூப்பர், நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து நான் அப்போ எடுத்த புடவை. இது எடுத்து எப்படியும் 5-6 வருஷம் இருக்கும் இந்த புடவை எடுத்து. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கடையில் சாப்பிட்றதுக்கு, நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்கண்ணா. ஏன்னா வந்து இப்போ வந்து இருக்கதே தெரியும். அதனால் நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. சாப்பிட்டுட்டு ஒரு வேளை அன்னி கையால் சாப்பிட்ற விஷயம் வேறு, நம்ம வந்து சாப்பிட்றது விஷயம் வேறுண்ணா. கடையில் ஏதாச்சும் ஒன்று, ஒரு பிஸ்கட்டோ ஏதாச்சும் சாப்பிடுங்கண்ணா. அன்னிக்கையால் கூட வந்து வீட்டில் சாப்பிட்டுக்க மெயினும் நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. சாப்பிட்டா தானே உடம்பு எங்களையெல்லாம் எங்களுக்கு பார்த்துக்க முடியும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஹாய் வசந்தி. வசந்தி, தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கிலீஷில் கமெண்ட் பண்ண வேண்டாம், தமிழ்லேயே பண்ணுங்கள். சேரீ சூப்பர், நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க. நான் இந்த சேரீ எடுத்து நான் ரொம்ப நாள் ஆகுதுண்ணா. நான் சின்ன பையன் இது எப்படியும் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். சேரீயில் வாங்கக்கா, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சேரீயில் வந்தேன். நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருப்பாங்க, சேரீ கட்டணும் இருக்கான்னு. அதனால தான் நிறைய பேருக்கு நான் சேரீயில் வரதுக்கு இது பண்ணேன்.